அனைவருக்கும் வணக்கம். நீலகிரியில் வந்து பல்வேறு வகையான பழமரங்கள் இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அண்ணாக்கள் கூட காட்டுப்பகுதியிலலாம் போய் நிறைய பழங்களெல்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எங்கள் ஊர் கோவில், ஒரு முனீஸ்வரன் கோவில். இன்றைக்கி வந்து நாவல் பழம் சீசன். இன்றைக்கி இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நாவல் பழ சீசன். இங்கே பாருங்கண்ணா, கிளம்புறப்போ இங்கே நிறைய மரம் இருக்குது. இங்கே பாருங்க, எங்கேயோ கிடைக்கல, நீங்கள் வந்துடுவோம். அது மாதிரி வந்து நீலகிரியை சுற்றி வந்து எக்கச்சக்கமான பழமரங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காட்டு நாவல் பழங்கள், அதற்கான சீசன் தான் இப்போது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரியில் எங்கள் மலை பிரதேசத்தில் வந்து தவிட்டு பழம், அப்புறம் வந்து ஜக்கலன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்கலன்னு எனக்கு தமிழில் தெரியாது. சின்ன சின்ன ஊசி மாதிரி இருக்கும், அந்த ஊசி பழம். இந்தியன் பார்பெரி அப்படின்னு நினைக்கிறேன், அந்த பார்பெரி ஃப்ரூட்டு. அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய குரங்கு பழம், அப்புறம் முள்ளிப்பழம், ப்ளம்ஸு, ஆரஞ்சு, பிச்சிஸு, இந்த மாதிரி பல வகையான மரங்கள் வந்து இங்கே இருந்தது. நிறைய மரங்களும் நிறைய பழங்களும் எங்களுக்கெல்லாம் கிடச்சிது. அந்த மாதிரியான பழமரங்கள் வந்து எக்கச்சக்கமாக நீலகிரி ஃபுல்லாக இருந்தது. நாங்கள்லாம் பறித்து சாப்பிட்ருக்கோம். இப்போ என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல, அந்த பழங்கள் எதுவுமே கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் சில வகையான பழங்கள் வந்து இன்னுமே எங்கள் ஊரில் இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது போயிட்டுருக்கிற நாவல் பழம். ஸோ அப்போல்லாம் வந்து நாங்கள் வெறுங்காலில் தான் எல்லா ஊருக்கு போவோம். ஸோ பேர் ஃபுட். ஸோ நானும் வெறுங்காலில் நடந்துங்க பாருங்கள், பல வருடங்கள் ஆகிவிட்டது. சரி, ஒரு சின்ன ட்ரை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெறுங்காலில் நடக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா, அது எங்கள் ஊர். இங்கே சவுண்டு கேட்குது பாருங்கள், எங்கள் ஸ்கூல். கடந்த ஒரு 2 மாதமாக வந்து நாவல் பழம் சீசன். இந்த நாவல் பழம் சீசனில் வந்து நான் நிறைய பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டேன். இருந்தாலும் ஏன் இப்போ வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கொஞ்சம் காமிக்கலாமே, உங்களுக்கும் பரிசு தரலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கோம். முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காட்டுக்குள்ளே போனால் அங்கே வந்து பயமே இல்லை எங்களுக்கெல்லாம். ஏன்னா வந்து அப்போல்லாம் வனவிலங்குகளெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததா இல்லை எங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு தெரில. இப்போ வந்து சின்ன சின்ன பகுதிகளுக்கு நம்ம போகிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ முதல்லலாம் இந்த பக்கம்லாம் வந்து சர்வசாதாரணமாக வருவேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா தலைவர். டேய், என்னடா உங்களுக்கு ஒரே குசி போலையே, பார்த்தீங்களா நாவல் பழம். யாரு கை கட்டின தூரத்துலேயே இருக்குது. அடிக்கிற வெயிலில் கொஞ்சம்லாம் வாடி போச்சிட்ருக்கு. இந்த பழம் வந்து அவ்வளோக்கு டேஸ்ட் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லைங்க. சீச்சி, இந்த பழம் பிடிக்கும், நல்ல பழம் பறிப்போம். டே கொடா, டேய் கேட்குறேன் நான் பாரு. டேய் கொஞ்சம் விட்றா, டேய் கண்டுக்க மாட்டேங்க. ஐயோ பொந்தி விட. இங்கே பாருங்கள், இந்த மரம் வந்து அடுத்த வாரம் பழமாயிரும். அப்போ பயமெல்லாம் இருக்காது. காட்டுக்குள்ளெல்லாம் போய் நிறைய பழங்களெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். இப்போ வந்து அப்படி கிடையாது.
எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்லலாம் வந்து நாம் ஒரு வனவிலங்குகள் ஒரு காட்டெருமையை பார்க்குறதுனாலே ரொம்ப அரிதாக தான் நம்ம பார்ப்போம். 1-2 எப்போவாவது பார்ப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. காட்டெருமை வந்து தெருவுக்கு தெருவெல்லாம் இருக்குது. அப்புறம் காட்டுப்பன்னிகளும் அதே மாதிரி தான், ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். இப்போ வந்து காட்டுப்பன்னிகள் வீட்டு பன்னிகள் ஆகிவிட்டது, காட்டெருமை வீட்டெருமை ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்லலாம் வந்து இங்கே நீலகிரியில் எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட நிலத்துலலாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ காட்டுக்கும் நம்ம ஊருக்கும் இடையில் வந்து ஒரு பசுமை வேலி இருக்கும். இப்போ அந்த விவசாயத்தில் வந்து பெருசாக ஒரு இன்கம் இல்லாததுனால எல்லோரும் வந்து சமவெளி பகுதியை நோக்கி போயிட்டாங்க. ஸோ அப்படி சமவெளி பகுதியை நோக்கி போனதுனால இந்த விவசாய நிலம் மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய எஸ்டேட்டோட டீ எஸ்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஆட்கள் இல்லை, ஆட்கள் பற்றாக்குறையினால் அந்த எஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்டு அபேண்டண்டாக இருக்குது. அதனால் அந்த இப்படி இருக்கிற டீ செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக, ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். இப்படி பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அதுவும் ஒரு காடு மாதிரி தான் தெரியும். ஸோ வனவிலங்குகளுக்கு அடாடே நம்ம இடம் தானே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டு விலங்குகளும் வந்துடும். ஸோ இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகளோட எண்ணிக்கையும் நமக்கு ஈக்குவலாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஜனத்தொகையை. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடுகளுக்கு முன்ன மாதிரி போக முடியறதில்ல. சரி, ஓகே, ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஒரு மரத்தையும் காணும், இருந்த பல மரத்தையெல்லாம் விட்டுருந்தேன். இங்கே வந்து ஒரு மரம் இருக்குது, கொஞ்சம் வெயில்னால பழம்லாம் வாடி போயிருக்கு. ஆனால் இந்த மரத்தில் வந்து என்னமோ ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து பறக்கிற எறும்போட கூட்டாக இருந்துச்சுன்னா நம்ம தீந்தோம். பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். பறக்கக்கூடிய எறும்பு கிடையாது, கடிக்கக்கூடிய எறும்போட கூடு. பார்த்தீங்களா இருக்கா? இந்த மரத்தில் நாம் ஏறுறது வந்து உசிதமில்லை, இதான் நினைக்கிறேன். நான் வேறு யாரும் ஏதோ ஒரு பக்கம் ஓடிடுவோம். கீழே வந்து வேற ஒரு ஊருக்கு வந்துட்டேனே. ஹை, என்னடா எல்லாம் காஞ்சி போச்சுடா. அப்பா, ஐயோ, 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வந்துருந்தானே நல்லா பழமாக சாப்பிட்டுக்கலாம். காய்ந்துக்கிட்டது. சங்கு சுட்டாலும் மென்மை தருன்ற மாதிரி பழம் காய்ச்சாலும் சூப்பராக இருக்குதுப்பா. ஒரு 4-5 நாளுக்கு வந்துடக்கூடாதா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி. மரத்தில் ஏறி நல்ல பழம் மட்டுமே சாப்பிடுவான். என்ன காலிலே ஒரு மாற்றம்? ஓ, கீரல் விளட்டும். இங்கே ஒரு மரம் இருக்குது. இருக்கிறதுலே வந்து இதுதான் ஒரு சின்ன மரம். இதில் தான் நம்ம ஏற போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்களா, இங்கே ஏறினாலே நிறைய பழம் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல பழமாக இருக்குது. என்ன ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்றை விட ஒன்று பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே?
சமீப காலமாக அப்படி சமீப காலமாக மனித விலங்கு மோதல் போல் நிறைய பேர் மரம் ஏறி கீழே விழுந்துட்டாங்களாம். அதனால் நம்ம கேர்ஃபுல்லான சின்ன மரமாக தான் ஏறணும். இங்கேருந்து விழுந்தால் கூட ஒன்றும் ஆகாது. அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் ஏர் பேக் எப்படி காப்பாற்றுமோ அது மாதிரி. ஆப்பா ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஏறிட்டேன். இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா கட்டடம், அங்கேருந்து அப்படியே தாவிட்டேன். இப்படி கால் அங்கே தாவுறது. பண்ணுவோம். சின்ன வயசில் கொடிக்க மரத்தில் ஏறின மாதிரி ஏறுவோம். வெற்றி வெற்றி வெற்றி. நான் வேறு தெரியாமல் பழம் சாப்பிட்ற ஆர்வத்தில் நிறைய இந்த பழத்தோட கொட்டைகள் எல்லாம் முழுங்கிட்டேன். வயிற்றுக்குள்ளே எத்தனை மரம் வளர போகுதுன்னு தெரியல. அந்த பக்கம் காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து இந்த மரம் வந்து இந்த மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போகிற பல ஆண்டுகள் வரைக்கும் நம்மளுக்கு பழங்கள்லாம் தருது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் உரமும் இல்லாமல் இயற்கையான மழையினாலும் இந்த தாவர உரங்கள்னாலும் வளர்ந்து நமக்கு நிறைய பழங்கள்லாம் கொடுக்குது. ஸோ எந்த ஒரு பிரதிபலனும் கேட்காமல் உதவி செய்யும், எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் நிறைய பழங்கள் கொடுக்கும் இந்த மரத்திற்கு ஒரு நன்றி. தேங்க்யூ மை மரம், தேங்க்யூ. நன்றி நன்றி. இனிப்பான பழங்கள். நண்பேண்டா. நாவல் பழம் சாப்பிட்டா நாவெல்லாம் வந்து நாவல் நிறமாக மாறிவிடுகிறது. இங்கேருந்து ஒரு காத தூரத்தில் வந்து ஒரு சுனை நீர் இருக்குது. இங்கே சுனை நீரில் நீர் அருந்தி விட்டு நான் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வரல. தண்ணீர் குடுவை எடுத்து வராத காரணத்தினால் இங்கே அருகில் இருக்கும் ஒரு சுனை நீரில் நீர் அருந்தி விட்டு செல்வோம். இது பாருங்கள், இதுவும் ஒரு பழம் தான். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். சூரி பழம். சரி வாங்க. ஐயோ இருக்கிறது, ஆனால் எப்படி உள்ளே போக முடியல? இது எப்படி மோந்து குடிக்கிறது? இது அங்கே ஒரு இல்லம் இருக்கிறது. இல்லத்தில் போய் தண்ணி கேட்போம்.
கட்டியிருக்காங்க. பாட்டி பச்சை தண்ணி கொடுங்க, பச்சை தண்ணி. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. நாயெல்லாம் இல்லையேங்க? நாய் எதுவும் இருக்கா? சரி சரி. நவாப்பழம் பறிக்க வந்தேன், வந்துட்டு பழம் பறிச்சுட்டேன், சாப்பிட்டேன். கொஞ்சம் காயாக இருந்தது. காத்துக்கெல்லாம் கொட்டிடுச்சு. ஆமாம். போதுங்களா? அது கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்களா இங்கே? இல்லை, தம்பி இருக்கிறான். இங்கே இருக்காரா உள்ள? இல்லை, கோத்தகிரி வேலைக்கு போயிருக்காரா? கோத்தகிரி போயிருக்கான். ஓ சரி சரி. இங்கே எப்படி இங்கே இருக்கிறதுக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு? சூப்பராக இருக்கா? ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. ஒரு சவுண்டா கவுண்டா. எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? நாங்கள் 74 இருந்துருக்குறோம் பாருங்க. அப்பா, 74 இதே வீட்லையா? இந்த சவுண்டே நல்லா இருக்கு. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. கரண்ட் எல்லாம் இருக்கு. இங்கே இருக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். ஐயா கீழே இருக்கோம். ஐயா கீழே இருக்காரா? நீங்களும் தப்பி இருக்கீங்க. சொல்லி சொல்லி தெரியும் தானே உன? தெரியும் தெரியும் தெரியும். முதல்ல வரும்போது ஒரு வீடு தான் இருந்தது. இல்லைப்பா, கீழே இந்த வீடு இருந்ததா? இதே இருந்துச்சு. எங்கள் பாட்டியோட வீடு. 50 ஆண்டு காலமாக இந்த வீட்டில் இருக்கிறார்கள். வீடெல்லாம் சூப்பராக இருக்கான். உங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கீங்க? பூச்செடி இருக்கு, எல்லாமே இருக்கு. இது இந்த மருந்து செடி தானம்மா? அது பாட்டி இது இது என்ன மருந்து? இது இந்த 60 பச்சை. 60 பச்சை. 60 பச்சை. விநாயகர் இருக்கார். ஐ சூப்பராக இருக்குது. குட்டியோண்டு வீடு. டிவியெல்லாம் எடுக்குதா இங்கே? டிடிஹெச் போட்டிருக்கீங்களா? சூப்பராக இருக்குது உங்கள் வீடு. கிச்சன் அந்த பக்கமா? கீழப்பா. ஓ, கீழே கிச்சனா? கீழே அந்த சாமி வீடு. ஓ, இந்த வழியில் போய்க்கலாமா? அந்த வழியிலையும் வரலாம், இந்த வழியிலையும் வரலாம். ஓ பரவாயில்ல, 2 வழி. ஓ, இது கிச்சன். ஓ ஆமாம், அந்த வழியில் வரலாமா? ஓ ஆமாம், இந்த வழியில். நல்லா ஜில்லுன்னு இருக்குது இந்த ரூமு. இங்கே ஒரு வீடு. இது சமையல் சாராக்கிற வீடு. இது கீழேயா? கிச்சன் வீடு. இந்த குருவி சத்தம் உங்களுக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்கு? குருவி மயிலெல்லாம் வருது. ஓ, இது சமையல் ரூமு. ஐ ஓ, நீங்கள் கேஸை விட இதுதான் வச்சுக்குவீங்க? கேஸ் இருக்கு. இது ஜாலியாக இருக்கும். இது இதெல்லாம் வருதா? இந்த யானை, கரடி, சிறுத்தை எல்லாம் வருதா? இங்கே அவ்வளோ அநேகமாக வர்றதில்ல, தோட்டம் இருக்கிறதுனால. அது சாப்பாடு ஒன்றும் இல்லைங்களே. ஓ, அது சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தா வரும் போல். அப்படியே இந்த குருவி இதெல்லாம் சத்தம் கேட்டே ஜாலியாக இருந்துக்குவீங்க போல். சரி பாட்டிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டு போட்டு போகிறதுக்கே மனசு இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வரேன். பாய்மா. வாங்க, வீட்டுக்கு வாங்க ஒரு நாள். சரி, போயிட்டு வரேங்க.